அது ஒரு பழங்கால நூலகம். எவ்வளவு பழமையானது அப்படின்னா மகாத்மா காந்தியோட காலடிப்பட்டிருக்கு. மகாகவி பாரதி அந்த நூலகத்துல பழியா கிடந்து புத்தகங்களை படிச்சிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூருக்கு சில சரித்திர குறிப்புகள் தேவைப்பட்ட போது இந்த நூலகம் தான் உதவி செஞ்சதா சொல்லுவாங்க. புவனகிரி வாணி மகால் அப்படின்னா புத்தக பிரியர்களுக்கு அவ்வளவு பரிச்சயம். போஜராஜன் காலத்து ஏடுகள் கூட அங்க இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அப்படி ஒரு நூலகத்துக்கு தான் பரமேஸ்வர தீட்சிதரும் அடிக்கடி வந்து போவாரு. தீட்சிதர் ஒரு உபன்யாச புலி. தேவார திருவாசகத்தை கரைச்சு குடிச்சவரு. வேதங்கள்லயும் நல்ல ஞானம் உண்டு. தீட்சிதர் நூலகத்துக்கு நுழையும் போது பரிமள வாசம் பலமா வீச ஆரம்பிச்சது. தீட்சிதர் உள்ள வரவும் அங்கிருந்த லைப்ரரி லேடி கௌரி மனோகரி வணக்கம் சார் அப்படின்னா, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சாரு. நான் போன தடவை வந்தப்போ ஒரு புஸ்தகம் கேட்டிருந்தேனே கிடைச்சதான்னு கேட்கவும், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சீட்டை விட்டு எழுந்து பக்கத்துல இருந்த ஒரு பீரோவை திறந்து உள்ள இருந்து ஒரு பழைய பழுப்பெரிய புத்தகத்தை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை ரொம்ப உற்சாகமா வாங்கினவரு பக்கத்துல அந்த மேசையில போய் உட்கார்ந்தாரு. அவருக்கு எதிரில ஒரு இளைஞன். அவனை சுத்தி நிறைய புத்தகங்கள் விரிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து அவன் குறிப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லா புத்தகங்களும் ஆலயம் தொடர்பானது. தீட்சிதரும் இதை கவனிச்சாரு. அவனும் ஒரு கட்டத்துல தீட்சிதரை பார்த்து கை குப்பி வணங்கினா. அவன்கிட்ட நல்ல ஒரு தேஜஸ். அதுவே அவன்கிட்ட பேசணும்னு அதீத ஆர்வத்தை அவருக்கு ஏற்படுத்துச்சு. மோகனே பேசவும் ஆரம்பிச்சான். சார் நாங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மோகன் கேட்டதும் தீட்சிதர் தான் விரிச்சு வச்சிருந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு லைப்ரரிக்கு வெளியே வந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில் நின்று பேசவும் ஆரம்பிச்சாங்க. சொல்லுப்பா என்கிட்ட நீ என்ன பேசணும் அப்படின்னு தீட்சிதர் கேட்கவும், சார் என் பேரு மோகன், நான் ஒரு எம்ஃபில் ஸ்டூடெண்ட், சைவ திருமுறையில் பரிகாரங்கள் அப்படின்ற தலைப்புல எம்ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னவும், அடடா டாபிக் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா அவனோட கைடு இதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிச்சாரு. அவர் சொல்லிதான் சார் இதுல இறங்கியிருக்கேன். பொதுவா சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள்னு தீசிஸ் பண்ணுவாங்க. அவங்கள இருந்து நான் வேறுபடணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ஒரு டாபிக் எடுத்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு தீட்சிதர். நீங்க சைவ சித்தாந்தத்துல பெரிய புலி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. ஏதோ கொஞ்சம் தேவாரமும் திருவாசகமும் தெரியும். இப்படி சொல்றது உங்க தன்னடக்கத்தை தான் காட்டுது. என் வரையில நீங்க ஒரு பெரிய கடல். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு மோகன் கேட்கவும், உனக்கு தேவையானதை கேளு, நான் தெரிஞ்சதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தீட்சிதர். சார் பரிகாரம்னா உண்மையில என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டதும், பரிகாரம் கிடையாது, பரி ஆரங்கிறது தான் என் வரையில சரி. பரினா குதிரை, ஆரம்னா வட்டம். ஒரு குதிரை வட்டத்துல ஓட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கும். ஏன்னா வட்டத்துல ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. சரியா சொன்ன. பரிகாரமும் அப்படிதான். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதாவது செய்ததையே திரும்ப திரும்ப செய்யணும். உதாரணமா பெத்த தாய்க்கு சோறு போட தவறிட்ட ஒரு பிள்ளை, அதுக்கு பரிகாரமா இன்னொரு தாய்க்கு காலம் பூரா சோறு போட முடிவெடுத்தா அதுதான் பரிகாரம். ஆனா சில ஜோதிடர்கள் சில பரிகாரங்கள் ஒரு தடவை செய்தாலே போதும்னு சொல்றாங்களே அப்படின்னு மோகன் கேட்கவும், அது ஒரு தடவை செஞ்சாலே போதுன்ற அர்த்தம் கிடையாது, ஒரு முறையாவது செய்யணும்ன்றதான் அர்த்தமா இருக்கும். பல முறை செய்யறதுக்கோ இல்ல தொடர்ந்து செய்யறதுக்கோ பொருளாதாரமும் கால சூழ்நிலையும் அமையணும்ல. அப்படின்னா இந்த பரிகாரன்றத நம்ம தொடர்ந்து செய்யணுமான்னு மோகன் ஆச்சரியமா கேட்கவும், நான் அப்படிதான் நினைக்கிறேன். சில இந்த பரிகாரங்களை அர்த்தமே இல்லாத செய்யணும், விதியை மாத்தவே முடியவே முடியாது, நடந்தே தீருன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு மோகன் அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். எப்பவும் ஒரு விஷயத்துக்கு பலவித கருத்துக்கள் உண்டு. யாரு எங்க இருந்து ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறாங்களோ அதை பொறுத்துதான் அந்த விஷயமும் தெரியும். உதாரணமா நான் உங்க காலை தெரிஞ்சோ தெரியாமலோ மிதிச்சிடுறேன், உடனே நீங்க சாரின்னு சொல்லிட்டா அது ஒரு பரிகாரம். நீங்களும் அந்த சாரியை ஒத்துக்கிட்டு மனசு சமாதானம் அடைஞ்சிட்டீங்கன்னா அது முழுமையான பலனை கொடுத்துரும். அதுக்கு பதிலா என் மனசு சமாதானம் அடையாம நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சு உன் காலை வெட்டிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு மோகன் கிட்ட கேட்கவும், மோகன் பிரமிப்பா தீட்சரைய பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படி நான் உன் காலை வெட்டி உன்னை நொண்டியாக்கிட்டா இதே சாரின்ற பரிகாரத்தை சொன்னா நீ ஒத்துக்குவ தம்பி? அப்படின்னா தப்போட அளவை பொறுத்துதான் பரிகாரமா அப்படின்ற கேள்வி மோகனுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. அப்படியும் சொல்லலாம். அப்படி நான் உன் காலை வெட்டிட்டா வெட்டப்பட்ட பாவத்துக்கு நான் என்னுடைய வாழ்நாள் முழுசும் உன்னோட காலா நின்னு உனக்கு உதவி செய்யறதா பரிகாரம். இப்போ உனக்கு விளங்கி இருக்கமேனு தீட்சிதர் கேட்கவும், விளங்கிடுச்சு சார், ஆனா உங்களுடைய பதில கேட்டதும் என் மனசு முழுக்க பாரமா மாறிடுச்சு அப்படின்னு தன்னுடைய சுயசரிதையை பத்தி சொல்லவும் ஆரம்பிச்சான். சார் எனக்கு 3 அக்கா. அதுல ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகியும் பிரயோஜனம் இல்ல. என் அக்கா புருஷன் ஒரு குடிகாரன், தினமும் அடி உததான். மீதி உள்ள 2 அக்காளுக்கும் நான் இனிமேதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுல ஒரு அக்காவுக்கு கடுமையான செவ்வாய் தோஷம், இன்னொரு அக்காவுக்கும் மூல நட்சத்திரம். என் நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும் தீட்சிதருக்கு மோகனோட நிலைமை புரிய ஆரம்பிச்சது. நீ கேட்கிற கேள்வியில இருந்து உன் அக்காவை கரை சேர்க்கறதுக்கு என்ன பரிகாரம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மைதான் சார், நானுமே அதை பத்தி தான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். சார் நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். என்னோட 3 அக்காவுடைய வாழ்க்கையும் நல்லா அமையணும், அது போதும் சார் எனக்கு அப்படின்னு மோகன் லேசா கண்ணு கலங்கவும் ஆரம்பிச்சான். நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. உன்னுடைய 3 சகோதரிக்கு பிறகு 4ஆவதா நீ பிறந்திருக்க. உன் ஜாதகம் எப்படின்னு எனக்கு முழுசா தெரிஞ்சு போச்சு. சுப கடன் உன் மேல இருக்கு.
அதை முழுசா அடைக்கதான் இந்த ஜென்மத்தை நீ எடுத்திருக்க. எப்போ அவங்களுக்கு நீ தம்பியா பிறந்தியோ அப்பவே அவங்களுக்கு விடியல்னு ஒண்ணு வந்துருச்சு. இல்லனா நீ பிறந்திருக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், நீ என் ஃபீல் பண்ண எவ்வளவோ சப்ஜெக்ட் இருக்கும் போது ஏன் நீ சைவ திருமுறையில பரிகாரங்கள்ன்ற சப்ஜெக்ட் எடுக்கணும்? அதுக்கு குறிப்பெடுக்க இந்த லைப்ரரிக்கு வரணும், ஏன் என்ன பார்க்கணும், உன்னோட குடும்ப சிக்கல்களை ஏன் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியானாரு. இடைவெளி விட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. உன் பேர் என்ன சொன்ன அப்படின்னு கேட்கவும், மோகன் சார். நல்ல பேரு, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? என்ன சார் கேள்வி? தாராளமா கேளுங்க. உனக்கு அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்டதும், இல்ல சார், நான் பிறந்த 2-3 வருஷத்திலேயே அவர் போயிட்டாரு. நினைச்சேன் உன் தாத்தாக்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஓரளவு தெரியும் சார். அந்த ஓரளவு என்னன்னு சொல்ல அப்படின்னு கேட்கவும், என்னோட தாத்தாக்கள் பத்தி தெரிஞ்சு என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா மோகன். இது என்னப்பா கேள்வி? நீ வேற உன் தாத்தா வேற கிடையாது. அவருடைய நல்லது கெட்டதுக்கு பதில் சொல்ல போறதே நீதான். புது கருத்தா இருக்கே சார்னு மோகன் ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சான். முதல்ல கேள்விப்படுற இல்லையா? அப்படிதான் நினைப்பேன். போகட்டும், உன் தாத்தாவை பத்தி சொல்லுன்னு கேட்கவும், என் தாத்தாவோட பேரு முருகேசன். அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டரா இருந்தாரு. அவருக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவர் வரையில புத்தி தான் எல்லாமே, கடவுள்ன்றது ஒரு கற்பனை தான். என்னோட பூர்வீகம் ஒரு கிராமம் சார். அந்த கிராமத்துல ஒரு சிவன் கோயில் இருந்தது. அது இடிஞ்சு சிதைஞ்சு இருந்தது. அதே சமயம் பள்ளிக்கூடம் கட்ட என் தாத்தா ஆசைப்பட்ட போது இடம் கிடைக்கல. அதனால துணிச்சலா அந்த சிவன் கோயில் உள்ளேயே பள்ளிக்கூடத்தை நடத்தினாரு. இடிஞ்சு கிடந்த சன்னதியை சுத்தமா இடிச்சு சிவலிங்கத்தை தூக்கி பக்கத்துல இருந்த குளத்துல போட்டுட்டாரு. அப்படியே சங்கதி. இதுக்கு ஆன்மீகவாதிகள் யாரும் எதிர்ப்பு காட்டலையா? எதிர்ப்பு இருந்துச்சு சார். ஆனா தாத்தா அவங்களை எல்லாம் சமாளிச்சுட்டுதான் கேள்விப்பட்டேன். மொத்தமா ஒரு கோயிலை இடிச்சு பள்ளிக்கூடம் நடத்திருக்காரு. அப்படிதானே அப்படின்னு தீட்சிதர் கேட்கவும், சார் அது என்ன அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா. திருடி தானம் பண்ற மாதிரி தான்ப்பா இதுவும் ஒரு வகை நாட்டாம குணம் தான். கல்விங்கிறது அறிவு சார்ந்ததுதான். அறிவுனா வெளிச்சம்னு ஒரு பொருள் இருக்கு. நியாயம் தர்மன்றது கல்வியோட அடுத்தடுத்த பக்கங்கள்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவையும் ஒரு தப்பு தளத்துல உன் தாத்தா செய்திருக்காரு. கோவிலை இடிச்சது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா பள்ளிக்கூடம் நடத்தினது ஒரு நல்ல காரியம். அவர் செஞ்ச அந்த நல்ல காரியம் தான் உன்னை ஆராய்ச்சி பட்டம் வரைக்கும் படிக்க வச்சிருக்கு. சிவலிங்கத்தை தூக்கி குளத்துல வீசினது மகா பாவம். அந்த பாவம் தான் உன்னோட சகோதரருடைய வாழ்க்கைய கேள்விக்குறியா மாத்திருக்கு. சார் இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு மோகன் கேட்கவும், ரொம்ப சிம்பிள். நாட்டுல இடிஞ்சு கிடக்கிற சிவாலயங்களுக்கு பஞ்சமே இல்ல. அப்படி ஒரு கோவிலை தேடி போய் அதை சரி பண்ண முயற்சி பண்ணு. உன்னுடைய கணக்கு நேராயிடும். ஒரு கோவிலை சரி பண்றது என்னுடைய உடல் உழைப்பை கொடுக்கலாம், ஆனா பணக்காசுக்கு வழி இல்லை சார் கேட்கவும், உடல் உழைப்பும் ஒரு செல்வம் தான். மனசார தினமா அந்த உழைப்பை தர நீ சித்தமா இருந்தா இன்னைக்கு ஒரு சிவாலயத்துக்கு போ, சன்னதி மாதிரி நின்று பிரார்த்தனை பண்ணிக்கோ. உருக்கமா மனசுக்குள்ள அழுது அந்த சிவன் கட்டியை செய்த தப்புக்கு பிராயச்சித்து செய்ய விரும்புறேன்னு சொல்லி கேளு. அவர் ஒரு நல்ல வழியை உனக்கு காட்டுவாரு அப்படின்னு தீட்சிதரும் ஏதோ அசிரீரி சொல்ற மாதிரியே சொல்லி முடிச்சாரு. சார் ரொம்ப சந்தோஷம் சார், நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு மோகன் அங்க இருந்து கிளம்பினா. பாண்டி விளையாடிக்கிட்டு இருந்தான் வேலப்பன். திரௌபதி அவனை நோக்கி நேரா போனவ, வேலப்பா என் கூட வரியா அப்படின்னு கேட்டதும், எங்க ஆத்தா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். வா சொல்றேன் அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டே நேரா முனீஸ்வரன் கோயில் நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சா. அரை பனைமர உயரத்துக்கு முனீஸ்வரன் சிலை இருக்க, அதுக்கு முன்னாடி பூசாரி வெள்ளக்கண்ணு பெரிய தாம்பல தட்டு நிறைய விபூதியோடு நின்றுட்டு இருந்தாரு. திரௌபதி வேகமா தம் பையனோட வரத பார்த்ததுமே பூசாரி முகத்துல வெயில் பட்டு கருத்துது போல ஒரு வாட்டான். வாத்தாயி அப்படின்னு பூசாரி கூப்பிடவும், நல்லா இருக்கீங்களா பூசாரின்னு திரௌபதி மறுமொழியா கேட்டா. எனக்கு என்ன ஆத்தா குறை, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா உன்ன நினைச்சுதான் அப்படின்னு பூசாரி கொஞ்சம் பேச்சை நீட்டவும் ஆரம்பிச்சாரு. நானும் நல்லா தான் பூசாரி இருக்கேன். எங்க தாயி அம்புட்டு சொத்தையும் அந்த செந்தாமணி மைக்கு எழுதி வாங்கிட்டாலாமே, உன் வீம்பும் விரோதமும் உன்னை ஒண்ணுமில்லாம பண்ணிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சாரு பூசாரி. போதும் பூசாரி, எதுக்கு பழைய குப்பையெல்லாம் கிளறிக்கிட்டு? நான் நல்லா தான் இருக்கேன், எது நடந்தாலும் அது அந்த சாமியோட செயல், நீங்க திருநீரை கொடுங்க அப்படின்னு கேட்கவும், பூசாரியும் வாயடிக்காம முனிக்கு கற்பூரம் காட்டிட்டு திருநீரை கொடுத்தாரு. அதை வாங்கி பூசிக்கிட்டு வேலப்பனுக்கும் பூசி விட்டா. பூசாரி வேலப்பனை பரிதாபமா பார்த்தாரு. பூசாரி, இப்ப நான் முனிகிட்ட ஒரு விஷயத்த வேண்டி கேட்க போறேன். முனிதான் எனக்கு எல்லா காரியத்தையும் முன்னாடி நின்று நல்லதமா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், தாராளமா வேண்டி காத்தா, நம்ம முனி எப்பவும் யாரையும் கைவிட்டதே இல்லை அப்படின்னு பூசாரி சொல்லவும், உடனே கண்ணை மூடி ஊருக்கமா வேண்டவும் ஆரம்பிச்சா. பூசாரிக்குள்ள ஒரு குறுகுறுப்பு, அப்படி என்னத்தை தான் வேண்டிக்கிறா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. திரௌபதி கண்ணை திறந்ததும், அத்தா அப்படி என்னதான் வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்கவும், வேண்டிக்கிட்டதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்டா எப்படி பூசாரி அப்படின்னு கேட்டுட்டு, வேலப்பா வா போகலாம் அப்படின்னு தான் பையனோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு நடக்கவும் ஆரம்பிச்சா. அவளும் வேலப்பனும் போகிற திசையை பார்த்தாலே அவங்க காட்டு பக்கம் தான் போறாங்கன்றத அனுமானிக்க முடிஞ்சது. வேலப்பனும் வாய் விட்டே கேட்டான், அத்தா நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கவும், நம்ம நிலத்துக்கு தான் போறோம். நம்ம நிலம்னா அது எங்க இருக்குது அப்படின்னு வெள்ளந்தியா கேட்க ஆரம்பிச்சான். வா நான் காட்டுறேன் அப்படின்னு திரௌபதி சொல்லவும், அங்க போய் நாம என்ன பண்ண போறாத்தா அப்படின்னு கேள்வி கேட்கவும், முதல்ல போய் அங்க காலை வைப்போம் பிறகு சொல்றேன் அப்படின்னு திரௌபதி ரொம்ப தீர்மானமா பேச ஆரம்பிச்சா.
அரசூருக்குள்ள சாலைகள்ல இருந்த எல்லாருமே அவங்க 2 பேரையும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா அவங்க நடையில அப்படி ஒரு வேகமும் விறுவிறுப்பு இருந்துச்சு. அவங்க நடந்த வேகத்துல அந்த உருப்படாத நிலத்துக்கும் வந்து சேர்ந்தாங்க. அங்க கூட்டமா சீட்டாடிட்டு இருந்தாங்க. சில பேரு ஆடுபுலி ஆட்டமும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. வேலப்பன் அவங்கள பார்த்ததும் அவங்களோட சேர்ந்து விளையாட அவங்க நோக்கி ஓட ஆரம்பிச்சான். நிலடா எங்க போற அப்படின்னு வேலப்பனை தடுத்து நிறுத்தின திரௌபதி தரன்னு அவனை இழுத்துக்கிட்டு அந்த முள்ளு காட்டுக்குள்ள இருந்த ஒத்தடி பாதைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிச்சா. திரௌபதியையும் வேலப்பனையும் பார்த்த ஒரு பெருசு அக்கறையோட எப்பல திரௌபதி எங்க போற அப்படின்னு சத்தமா கத்தவும் ஆரம்பிச்சாரு. எங்க இடத்துக்கு தான் மாமா போறேன் அப்படின்னு திரௌபதி பதில் சொல்லவும், அட கூறு கட்டவளே, இப்பதான் ஒருத்தனை அங்க ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, இப்படியே கையை வீசிக்கிட்டு போவ அப்படின்னு அக்கறையா சத்தமா கேட்கவும், எனக்கு எதுவும் ஆகாது மாமா, இடத்துக்குள்ள போய் பார்த்தா தானே அடுத்து என்ன பண்ணணும்னு நான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள விறுவிறுன்னு நடக்கவும் ஆரம்பிச்சா. திரௌபதி இழுத்த இழுப்புக்கு வேலப்பன் பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருந்தான். திரௌபதியால சில 100 அடி தூரம் கூட நடக்க முடியல. தலையெல்லாம் சுத்தவும் ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு முச்செடிகள் குறுக்க மறிச்சுக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சிருச்சு. கால்ல செருப்பு இல்லாம வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணரவும் ஆரம்பிச்சா. வேலப்பன் முரட்டுத்தனமான முச்செடிகளை ஒரு பெரிய கோலால் தட்டி உடைச்சுக்கிட்டு நின்னா. அங்கங்க கண்ணில பட்ட மண்டையோடுகளும் எலும்புகளும் அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஒரு மண்டை ஓட்டு கையில எடுத்தான். தன் முகத்துக்கு நேரம் பிடிச்சுக்கிட்டு, அத்தா என் மூஞ்சி எப்படி மாறி போச்சு பாரு அப்படின்னு சொல்லவும், அதை பார்த்த திரௌபதி ஒரு நிமிஷம் பதறிய போயிட்டா. டேய் அதை தூக்கி போடுறா அப்படின்னு கத்தனா. வேலப்பனும் அதை ஒரு பந்து நினைச்சுக்கிட்டு காலால எட்டி உதைக்க அது தூர போய் விழுந்துச்சு. வேலப்பா வந்த வழியே திரும்ப, இதுக்கு மேல நீயும் நாளும் உள்ள போய் பாக்குறதுன்றது நடக்காத காரியம். ஒரு 40-50 பேரோட அருவாளும் கையுமா வந்தாதான் இந்த இடத்த நம்மளால சீர்படுத்தவே முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு திரௌபதி திரும்பி நடக்கவும் ஆரம்பிச்சா. வேலப்பனும் அட இராத்தா அப்படின்னு முரண்டு பிடிச்சுக்கிட்டு திரௌபதிக்கு எதிராக முன்னேறி போக முயற்சி பண்ணா. அப்பதான் திரௌபதி அந்த அதிசய காட்சியை பார்த்தா. திரௌபதிக்கு சில அடி தூரத்துக்கு முன்னாடி ஒரு 2 தலை நாகம் படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் அதனுடைய முழு கவனமும் திரௌபதி மேலையும் வேலப்ப மேலதான் இருந்துச்சு. திரௌபதிக்கு இந்த காட்சியை பார்த்ததும் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. கதைகள்ல மட்டுமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். 2 தலை நாகன்றது மரபணு கோளாறால கூட பிறந்திருக்கலாம். ஆனா அந்த பாம்பனுடைய தோற்றம் அவளை ரொம்பவே மிரட்டுச்சு. வேலப்பனும் அதை பார்த்தான். அடுத்த நொடியே கப்சிப்புன்னு வாய மூடிக்கிட்டு ஆத்தா பின்னாடி வந்து நின்னுகிட்டான். வேலப்பனையும் திரௌபதியையும் உத்து கவனிச்சுட்டு இருந்த அந்த நாகம் தன்னுடைய தலையை தாழ்த்திக்கிட்டு அவங்களுக்கு எதிர் திசையில சரசரன்னு நெளிஞ்சு போக ஆரம்பிச்சது. ஆத்தா ரெட்டத்தல நாகம் அப்படின்னு வேலப்பன் குறைவா சொல்லவும், அடுத்த நொடி முன்னேறி போன பாம்பு சட்டுன்னு இவங்க பக்கம் திரும்பி பார்த்துச்சு. அத்தா அது நம்மள பாக்குது அப்படின்னு வேலப்பன் சொல்லவும், ஆமாண்டா அப்படின்னு திரௌபதியும் மறுமொழி சொன்னா. அந்த பாம்பு சரசரன்னு ஒரு ஒத்தடி பாதை வழியா போகவும் ஆரம்பிச்சது. அந்த பாதை வழியா ஒரு நபர் தாராளமா போக முடியும். கொஞ்ச தூரம் போன பாம்பு மறுபடியும் வேலப்பனையும் திரௌபதியும் திரும்பி பார்த்துச்சு. திரௌபதிக்கு அது ஏதோ தங்கிட்ட சொல்ல வர மாதிரி தோணவும் ஆரம்பிச்சது. வேலப்பா அந்த பாம்பு நம்ம எங்கேயோ கூப்பிடுதுரா, அதுக்கு பின்னாலே போய் பாப்போமா அப்படின்னு திரௌபதி கேட்கவும், வேலப்பனும் உடனே தலையாட்டி சம்மதம் சொன்னா. உனக்கு பயமா இல்லன்னு திரௌபதி கேட்டதுக்கு, எனக்கு என்ன பயம், தப்பு பண்ணவனதான் பாம்பு கொத்துன்னு நீ தானே சொல்லி இருக்க, எனக்கு தான் தப்பே பண்ண தெரியாது அப்படின்னு படு வெள்ளந்திய வேலப்பன் பேசியதை கேட்டதும் திரௌபதிக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாகம் போன வழியிலேயே வேலப்பனை கூட்டிக்கிட்டு வேகமா நடக்கவும் ஆரம்பிச்ச திரௌபதி. அந்த நாகம் காட்டின வழியிலேயே ஒரு 500-600 மீட்டர் உள்ள போயிருப்பா. முள் கூட்டத்துக்கு நடுவே ஒரு பெரிய கட்டிடம் ஒண்ணு கண்ணில் பட்டுச்சு. அத்தா இந்த முள்ளு காட்டுக்குள்ள வீடு இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா வேலப்பன் சொல்லவும், அதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு கிட்ட போய் பார்த்த திரௌபதி. கிட்ட போன பிறகுதான் தெரிஞ்சது அது ஒரு சின்ன கோவில். அந்த கோவிலுடைய பக்க சுவர்கள்லாம் இடிஞ்சு போயிருக்க, அந்த கோவிலோட கூரையை தாங்கி இந்த 4 தூண்களும் அப்படியே சாயாதபடி நின்றுட்டு இருந்துச்சு. ஆனா மேற்கூரையை மட்டும் காணோம். அந்த கல் மண்டபத்துக்கு அப்பால ஒரு சிறிய கோபுரத்தோட கூடிய ஒரு கருவறை இருந்துச்சு. கருவறைக்கு நடுவே ஒரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த சிவலிங்கத்துக்கு மேல வேலப்பனுக்கும் திரௌபதிக்கும் வழிகாட்டின அந்த ரெட்டத்தல நாகம் படம் எடுத்தபடி சிவலிங்கத்துக்கு மேல சிவலிங்கத்துக்கு கொடை பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு.